எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நார்த் மெசடோனியா கண்ட்ரியில் லேக் ஓரிட் அங்கே இருக்கிற டவுனில் ஓல்டு டவுன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ முந்தைய காலத்தில் இந்த இடத்துல மட்டும்தான் செட்டில்மெண்ட் இருந்துச்சு, மக்கள்லாம் குடியிருந்தாங்க. அதனால் இது பேர் ஓல்டு டவுன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியே வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் ஓல்டு டவுன் அண்டு உள்ளே இருக்கிற ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த என்ட்ரியேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஓல்டு டவுன் சிட்டிசனும் இல்லை, நம்ம இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணவும் இல்லை. யாராவது ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே ஓடி போயிடுவோம் நம்ம. வாங்க, இங்கே நிறையா அட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் இருக்குது, சாமுவல்ஸ் ஃபோர்ட்ரஸ் இருக்குது, இன்னொரு சர்ச் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் செயின்ட் சோஃபியா இன்னொரு சர்ச்சு, அங்கே ஒரு ஆன்டி தியேட்டர் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே சும்மா உள்ளுக்கு அப்படியே இந்த ஓல்டு டவுனுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், வீட்டெலாம் அழகாக இருக்குது, ஸ்ட்ரீட்ஸ் நல்லா இருக்குங்க, காபிள் ஸ்டோன் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ எல்லா வீடும் அழகாக பூவெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓல்டு டவுன். இங்கே டெஃபினட்டாக இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ்ங்க. 1 நைட் ஸ்டேக்கே ஒரு 100 யூரோஸ் கிட்டே கேட்குறாங்க. உங்களுக்கு தூரத்தில் தெரிகிறது தான் வந்து அங்கே ஃபோர்ட்ரஸ். வெயில் அடிக்குது. இதுதாங்க ஓல்ட் டவுன். கொஞ்சம் தூரம் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இங்கே வீடுகள் தான் இருக்குது. வீடுகள்லாம் தாண்டி போனால் ஃபோர்ட்ரஸ். ஹம்மர் இருக்காருங்க, ஹம்மர் இல்லை, வேறு ஏதோ ஒரு கார் ஹம்மர் மாதிரி இருக்குது. ஏமாற்றிட்டாங்க நம்மளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மாடியில் பால்கனியில் மேலே மிளகாவை வந்து கோத்து தொங்க விட்ருக்காங்க. சும்மா மிளகா காய்ச்சதை வந்து அவங்க கோத்து தொங்க விட்டு காய வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஊர் மிளகாவில் வந்து எதுவும் காரமே கிடையாது. எல்லாம் நம்ம ஊர் குடமிளகா மாதிரி சும்மாவே கடித்து சாப்பிட்லாம், காரமே காணாம். இந்த வீட்டில் பார்த்தீங்களா, இது என்னென்னா திராட்சை கொடி, கிரேப்ஸ். நிறைய வீட்டில் இது வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து போர்ட்டிக்கோவில் கிரேப்ஸ் வந்து பந்தல் போட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் காய்க்கலை, சில வீட்டில் காய்ச்சிருக்கோம். காய்ச்சிருந்தா பார்ப்போம். அதுதாங்க